அது என்னன்னே தெரியல மேம். அட்வான்டேஜ்க்கு உங்களுக்கு ஒரு ராசியே இல்லையா மேம்? ஆக்சுவலி என்ன தெரியுமா, மோஸ்ட்லி மூகுசலி ஒரு வாட்டி அட்வான்டேஜ் தோத்தவங்க தான் ஷெஃப் ஆஃப் த வீக் வாங்குவாங்க. அட ஆமா, எனக்கு இப்பதாங்க புரியுது. என்ன பொறுத்தவரை அவங்க தங்கலட்சுமி இல்லம்மா, தைரிய லட்சுமி. இவங்க கொடுத்த பில்டப்புக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இவங்க பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் ரவுண்டான ஸ்டார்டர் வெத்தலை வேஃபர் பண்ணுறதுல இவங்களுக்கு நல்லா வரல போல. அது மட்டும் இல்லாமல் இவங்க 6வது ஆளாக தான் போய் சப்மிட் பண்ணாங்க. இதுலேயே வந்து அவங்களுக்கு டைம் அட்வான்டேஜ் பாயிண்ட்ஸ் கம்மியாயிரும். இவங்களோட ஃபைனல் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 20க்கு 11 தான் எடுத்திருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பிளேஸை விட 5 பாயிண்ட் கம்மி. லீடிங் குக் பிரியா ராமனை விட 4 பாயிண்ட் கம்மி. பிரியா ராமன் இதில் செகண்ட் பிளேஸ் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ரவுண்டில் அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருந்துச்சு. என்னன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நறுக்கி கொடுத்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக பிரியா ராமன் தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு சூழல் இருந்துச்சு. ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்பிக்கை விடாமல் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் சுதாரிச்சுக்கிட்டு சபதம் போடுறாங்க. அது என்னென்ன சபதம்னு கேளுங்க. சத்திய நம்பர் 1, மெயின் கோர்ஸ் வந்து அடிச்சு தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். சத்திய நம்பர் 2, ஃபர்ஸ்ட் கொண்டு போய் வைக்கிறோங்கிற ஒரு முடிவில் இருந்தேன். சத்திய நம்பர் 3, நம்ம டஃப் கொடுப்போங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் அதுல வந்தது. சபதம் போட லட்சுமி ராமகிருஷ்ணன் இனிமே அலர்ட்டா விளையாடுவாங்க அப்படின்னு நினைச்சா அலர்ட் ஆறுமுகமாவே மாறிட்டாங்க. உமேர் டேபிள் இருக்க தக்காளியை பார்த்தது அங்கிருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம்னு வேகமா தாவுறாங்க. ஆனா கடைசியில் பாத்தீங்கன்னா அது ரத்த கலரியில முடிஞ்சிருச்சு. மேடம் இதெல்லாம் பண்ண சாரி. உன்னை யாரு பிரிச்ச குறுக்க கோடு கிழிச்ச ரெண்டானே சொந்த நாளாச்சு. என்னதான் கையில கீரல் வாங்கியிருந்தாலும் லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடம் அவங்களுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை விடவே இல்லை. ஃபர்ஸ்டா கொண்டு போய் இந்த டிஷ் வச்சுருந்ததுலேயே குறியா இருந்தாங்க. டிஷ் ரெடியானதும் டேஸ்ட் பண்ணியிருப்பாங்க போல. கலரு டெக்ஸ்டர் எல்லாமே கரெக்டா வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சதும் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம குக்கர்ல இருந்து ஒரு பவுல்ல ஊத்துறாங்க. ஊத்திட்டு எந்த வித டெக்கரேஷனுமே பண்ணாம அப்படியே கொண்டு போய் பிரசன்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால நமக்கு டைம் அட்வான்டேஜ் பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான். என்னதான் 7 பேர் இந்த நீலகிரி வெஜ் குருமாவை பண்ணாலும் லட்சுமி ராமகிருஷ்ணனால மட்டும்தான் இந்த கிரீன் கலர் இதுல கொண்டு வர முடிஞ்சிருக்கான். ஸோ செகண்ட் ரவுண்டான மெயின் டிஷ் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் படிக்கிறாங்க லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடம். இது இவங்களுக்கு பாயிண்ட் டேபிள்ல மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்குது. ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆன இவங்க 17 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பிளேஸ் பாத்தீங்கன்னா 13 பாயிண்ட் தான் வந்திருக்கு. தனக்கு போட்டியா இருப்பாங்கன்னு நினைச்ச பிரியாராமன் பாத்தீங்கன்னா 11 பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா 6 பாயிண்ட் அவங்களோட லீடிங் ஆகி போயிட்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 3வது ரவுண்டு செஃப் கௌஷிக்கோட டெசர்ட் ஐட்டம் பண்றது. இதோட பேரு சாக்லேட் மௌசி. இந்த ரவுண்ட்லயும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட தான் இருந்தாங்க. ஒரு எஃபர்ட் போட்டேன், அந்த ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட தான் பண்ணினேன். டிஷ் ரெடியானதும் ரொம்பலாம் டெக்கரேஷன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாம குடுன்னு ஓடி போய் சப்மிட் பண்ணிடுறாங்க. இதுல தன்னோட டிஷ்ஷை 2வது சப்மிட் பண்றாங்க. செகண்ட் பிளேஸையும் வின் பண்றாங்க. இதனால 3 ரவுண்ட்லயும் டோட்டல்ல கவுண்ட் பண்ணும்போது பாயிண்ட்ஸ் டேபிள் இவங்க தான் டாப்க்கு வந்துட்டாங்க. என்னதான் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சொதப்பி இருந்தாலும் அடுத்து 2வது 3வது ரவுண்ட்ல சபதம் போட்டு செஞ்சு காட்டிட்டாங்க. இதுதான் கம்பேக். பாயிண்ட்ஸ் டேபிள கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா செகண்டா வந்த பிரியாராமனுக்கும் இவங்களுக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ். ஸோ லட்சுமி ராமன் அவர்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தா கூட செஃப் ஆஃப் தி வீக்கை வாங்கியிருக்க முடியாது. அட்வான்டேஜே வாங்கல அப்படினாலும் அந்த செஃப் ஆஃப் தி அடிப்பீங்க, அதே மாதிரி அடிச்சீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்னதான் சொதப்பினாலும் அதுக்கப்புறம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட தீயா வேலை செஞ்சதுனால செஃப் ஆஃப் தி வீக் டைட்டில வின் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு சொல்லி அடிச்ச கில்லி லேடி அப்படிங்கிற பேரு ரொம்ப பொருத்தமாவே இருக்கும். உங்க கமெண்ட்ஸை கீழே பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.